இருக்கின்ற இன்றோ அமைப்பினுடைய உறுப்பினர் அவர்களே, மதிப்புக்குரிய பத்மநாதன் அவர்களை, கிழக்கு மாகாண அதாவது திருவண்ணாமலையில் வந்து கலந்து கொண்டிருக்கின்ற இந்த நெட்ரோ அமைப்பினுடைய உறுப்பினர் அவர்களே, மற்றும் இந்த மேடையிலே அமர்ந்து இந்த நிகழ்வை காண்டு கொண்டிருக்கின்ற அனைத்து பெரியார்களே, தாய்மார்களே, ஏனைய வெளிநாடுகளிலிருந்து இங்கே வருகின்ற அம்மணிகளை, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான இணைய வணக்கம். நான் மட்டக்களப்பிலே உள்ள மற்றொரு கல்வி வலயத்திலே அமைந்துள்ள மிகவும் பின்தங்கியப்பட்ட பிரதேசமான துப்பங்கடி மற்றும் ஸ்ரீ வெள்ளிமலை பிள்ளையார் அதக பாடசாலையை அதிபராக கடமையாற்றுகிறேன். இந்த வகையில் நாங்கள் இந்த நெட்ரோ அமைப்பானது திரு பத்மநாதன் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட போது அவர் இந்த மக்களுக்கு உதவி செய்வதற்காக, மக்களுக்கு என்கிற பொழுது துன்பப்பட்ட அந்த மக்களுக்கு அவர்கள் துயரங்களை துடைப்பதற்காக இந்த நெட்ரோ நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. முதலில் அவர் உடனடியாக என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டார். இது ஆரம்பிக்கப்படுகிறது முதலில் அது பெரும்பாலும் வவுனியாவிற்கான காரியாலயம் திறக்கப்பட்ட அந்த நேரத்தில் அந்நேரம் டிசம்பர் மாதம் 2010 டிசம்பர் ஒரு எக்ஸாமுக்கு ஒரு 1.5 மாதம் 2 மாதம் நான் சொன்னால் முதலில் ரோடு எக்ஸாம் படிக்கிற யாழ்ப்பாணத்தில் இருந்து தரமான ஜூஸ் படித்து ஆகஸ்ட் 7 ஒரு செய்ய சொன்னாங்க. அப்படி முன்னாடியாக கிழக்கு மாகாண முதல் கல்வி பணிப்பாளர் அவர் ஒருவரை நான் கொண்டு அதற்கு தகவல்களை இந்த நெட் அமைப்பு தான் நம்பியது. அதன் அடிப்படையில் அந்த கேள்வி பத்திரங்கள் அந்த பாதத்தை மிகவும் கஷ்டப்பட்டது. இதுவரை காலம் 4 நாட்களுக்கு உடலுறவு பொருட்களை வருவதாக உறுதி கொடுக்கிறார்கள். அதுவும் அரசாங்கம் அல்ல, சாதாரண. ஆனால் எல்லோரும் பாதிக்கப்பட்டவர்கள். எந்த வகையிலும் பாவம் அந்த மக்களுக்காக பெரிய உதவியாக தான் மக்களான இப்படி வெள்ள பாதிப்பு ஏற்படுகிறது. ரெண்டும் அமைப்பாக செய்யலாம். இப்பதான் தெரியும் ஒரு மில்லியன் பெருமதியான உணவுப் பொருட்கள் பயன்படுத்தப்படலாம் கூறப்பட்டது. ஆனால் அது நெட்ரோ அமைப்பாளர்கள் தான் பயிர்ந்தகைப்பட்டது அங்கே யாருக்கும் தெரியாது. உண்மையிலே இந்த நெட்ரோ அமைப்பினுடைய நோக்கம் நல்ல யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட அந்த உண்மையான ஜனங்களுக்கு அவர் வாழ்வாதார வணிகங்கள் செய்யப்படும் என்பதிலே வேலை வாய்ப்பு என்றது வேலை வாய்ப்பு மிகவும் கஷ்டப்பட்ட குடும்பங்களாக உள்ளிட்டப்பட்டிருந்தன. நான் கேட்டுக்கொண்டேன். மற்றவர்கள் நாம் வேலை அது பாருங்கள், அந்த யுத்த புள்ளிகளை நான் பாருங்கள். எனவே படித்த இளைஞர்கள் வேறு பார்க்கிறார்கள் என்றார்கள், கால்களை இழந்தவர்கள் என்றார்கள். இதுவே அதாவது முகாம்களில் அடைக்கப்பட்டவர்கள் விடுபடாமல் இருக்கிறார்கள். அரசாங்கம் விடுபடவில்லை. அப்படி நடக்கிறது. எனவே நான் அவர்களிடம் நிலையமாக வேண்டிக் கொள்கிறேன் என்றால் இந்த துன்பப்படுகிற மக்களை காப்பாற்ற முடியும் தான்